நீங்க வால்பாறை போற பிளான் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏற்கனவே வால்பாறை போயிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க ஃபுட்டுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு. எங்கேயுமே நல்ல ஃபுட் உங்களுக்கு கிடைக்காதுங்க. பட் நாங்க ஒரு தரமான இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் ஹோட்டல் பிரவாசி. இந்த ஹோட்டல் ஷோலையார் அத்திரப்பள்ளி போற ரூட்ல தாங்க இருக்கு. வால்பாறை சிட்டிலேருந்து ஒரு 8.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ரீச் ஆயிடலாம். இது ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், ஆனால் சீட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இதை நடத்துகிற ஒரு பேர் அலி இக்கா. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இவரை இக்கான்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை இருக்குங்க. சாப்பிடும் போது அந்த சவுண்டு கேட்டுகிட்டே அருமையாக சாப்பிட்லாம். நாங்கள் காலையில் போன அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30, 11 இருக்கும். அப்போ தான் பிரியாணி சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னார். அதுக்குள்ளே நாங்கள் 2 டீ ஆர்டர் பண்ணி குடித்தோங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாரு. வெளியே இருக்க இந்த வெதருக்கும் இந்த சுட சுட டீக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இவங்கக்கிட்ட சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி கிடைக்குது. பிரியாணி மட்டும் இல்லைங்க, பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்குது. பிரியாணி அடுப்புலேருந்து இறக்குன உடனே நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு சுட சுட கொடுத்தது. பீசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருந்துச்சு, ஜூஸியாக இருந்தது. நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாதீங்க. இப்போது நம்ம ஈக்கா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரோட ஹோட்டலை பற்றி. வாங்க. முகமது அலி, அலியார்னுவாங்க. அலி தாத்தா காலத்துல இருக்கு, 50 வருஷம் ஆச்சு. பாரம்பரியமா பிரியாணி, குழிமந்தி, கப்ஸா நம்மளோட ஸ்பெஷல் ஃபேமஸ் வால்பாறை ஏரியாலே. 10 o'clockல பிரியாணி ஆயிரும். கப்ஸா குழிமந்தி வந்து ஆர்டர் பிரகாரம் எனி டைம் சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவோம். 6 மணி வரை. டூரிஸ்ட் பிளேஸ்ன்றனால 6 மணி வரை. ஆனால் நாங்கள் இருப்போம், 10 மணி வரை இருப்போம். எந்த டைம் கூப்பிட்டாலும் பண்ணி கொடுத்து. நம்ம அதிரப்பள்ளிக்கு போகிற வழி வால்பாறைலேருந்து 8 கிலோமீட்டரு, ஷோலையார் டேம்ல இருந்து 14 கிலோமீட்டர். எல்லா பொழுது இறைவனுக்கு. ஓகே.